ఏం చేస్తున్నావమ్మా? నేను కట్ చేస్తాను. దేనికి? పప్పు తాలింపు పెట్టాను. పప్పా? ఏం పప్పు? టమాటా పప్పు. ఏది చూపి చూద్దాం. నువ్వు టమాటా పప్పు వేస్తున్నావో ఇంకే పప్పు వేస్తున్నావో తెలియదు కదా. వావ్, ఏ కలర్ పప్పు? ఎల్లో కలరా లేదంటే రెడ్ కలర్ పప్పు? రెడ్ కలర్ పప్పు. వావ్, చాలా టేస్ట్ ఉండిద్ది తెలుసా అది. క్లినిక్ ఉంది, స్టాఫ్ వచ్చారు, వాళ్ళకి వంట చేస్తాను. క్లినిక్ స్టాఫ్ కోసం వంట చేస్తున్నావా? అంటే నే కోసం ఎందుకు చేయట్లేదు? అందరి కోసం. వావ్, మంచిది. ఏదన్నా ఇప్పుడు తాలింపు వేస్తున్నావా? ఓకే, తాలింపులో ఏమేమి వేస్తున్నావు? వేసేటప్పుడు కట్ చేసి తాలింపు ఏమేమి వేస్తున్నావు? ఆయిల్. ఓ, మాకు తెలీదు ఆయిల్ వేయాలని. ஓகே, ஊற்றிக்கினே அப்புறம் நீ போய் கேளு, அது என்னென்ன போடுவீங்க? என்ன இப்படி பண்ணுறீங்க? பருப்பு தாளிப்பு. அதுக்கு என்னென்ன போடணும்? வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். அடி. வாபோ, ఏంటిది అది? நெச்சுக்கிறாங்க. தமிழ்ல சொல்லணுமா? நெச்சுக்கிறாங்களா? நாங்கள் தமிழ் தான் வேணும். தமிழ் தான் வேணுமா? அதான் சொல்லியாச்சு. நெச்சுக்கிறாங்களாம் பாரு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் போட்டு சூடு பண்ணா அப்புறமா பூண்டு போடணும். ஓஹோ, சீரகம், கடுகு, அப்புறம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கா? வாவ், ஹலோ, உருளைக்கிழங்கா உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. ஹலோ ஹலோ, தமிழ் தெரியுமா? தமிழ் நல்லா தெரியும், இப்படி பண்ணிட்டீங்களே குமாரே. குமாரே குமாரே போட்டு நல்லா அது பேரு மெந்தியும் போடும். வெந்தயம். வெந்தயம் பொடி. அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம். பெருங்காயம் போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு. ஹலோ, தாளிப்பு போடுறதுக்கு இத்தனை பேரா? ஆமா மேம். இங்க பாருங்க, இன்னும் தாளிப்பு போடுறதுக்கு இத்தனை பேர் வேணுமா? ஆயில் போடுவோம், ஒருத்தர் ஆயில் போடுவோம், ஒருத்தர் ஜீரகம் போடுவோம், ஒருத்தர் கடுகு போடுவோம். ஹலோ, இன்னொருத்தர் நாசமா பண்ணுவாங்க. மொத்தத்தையும் போட்டு உங்களுக்கு ஊட்டுவோம். அப்ப நான் போனோம். எங்க போனோம்? டைரக்ட். ஓஹோ, டைரக்ட். ஆஹா ஆஹா, இது என்ன பண்ணுது? மிளகாய் கட் பண்றாங்க. கட்டிங். ஹலோ, நீங்க போடுற கட்டிங்கா? ஹலோ, நீங்க போடுற கட்டிங்கா? சும்மா கட்டிங் போட்டு கம். காஞ்சி மிளகாய். ஓஹோ, காஞ்சி போட்டனால அதுக்கு பேர் காஞ்சி மிளகாய். காஞ்சி மிளகாய் வாங்கிருக்காங்க, அதுக்கு தான் அது காஞ்சி மிளகாய். கரெக்டா? என்ன ஒரு அறிவு. கருவேப்பிலை. பிள்ளையா? எந்த பிள்ளை? கருவேப்பிலை. மொத்தத்தையும் போட்டு நன்றாக வதக்கி தெரியாம பேசும். வதக்கி தாளிப்பு முடிந்தவுடன் சாம்பாரில் போட்டு சாம்பாரை கட்டிங் போட்டு கம்முன்னு தூங்க வேண்டும் எல்லாரும். ஓகே, எல்லாரும் கட்டிங் போட்டுங்க. அப்புறம் ஃபைனல் ஏவேஸ்தோ என்ன போட போறேன்? ஃபைனல்ல என்ன போட போறாங்க இவங்க? இவங்களோட பெரிய டாலன்ட் மேம். நல்லா வேகணும், அப்புறமா பருப்புல இவங்க செஃப், நீங்க உங்களோட சிசியர். சிசியரா? சிசியர் நான் உங்களுக்கு சிசியர் பண்ணலாம். அப்படி இல்ல நான் வீட்ல நல்லா இருக்கணும். அழகே இருக்குனா? நீங்க இப்பதான் அங்க சட்டியில போய் உழ போறீங்க எல்லாரும். அன்னைக்கு நீ வீந்துச்சுல எப்போ? ஜஸ்ட் ஃபார் ஃபன். முடிஞ்சிச்சா? வேகணும், அது நல்லா வேகணும். வேகணுமா? வேகாமே வேகணும். நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இங்க பாருங்க, கொஞ்சம் இத தாய் போடுங்க, கொஞ்சம் இந்த சைடு போத்திக்கோங்க. அதுவே போகுதுங்க. மேடம் வந்துட்டாங்க. செஃப், நீங்க சிசி
முடியாது. ஹலோ எங்க சொல்லுங்களா? சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இவ்வளோ ஷெஃப், பெரிய ஷெஃப், இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் உங்களுக்காக. ஸ்ட்ரைட் வீடியோ. இதுக்கப்புறம் தாளிப்பு முடிஞ்சோடனே பருப்பு எடுத்து ஊற்றணும். பருப்புல தான் தாளிப்பு எடுத்து ஊத்தணும், பருப்பு ஊத்தக்கூடாது. இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரணும். எப்படி? புஷ்ஷுன்னு வரணும். பூரி எப்படி புஷ்? கொஞ்சம் நேரம் மூடி போடணும், ஸ்மெல்லு வெளியே வரக்கூடாது. ஓ, அப்போனா நல்லா டேஸ்டா இருக்கும். ஹலோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு குக்கர் போட்டிக்கணுமா, மூடி மூடி போட்டிக்கணுமா, தெரிஞ்சுமா? புஷ்ஷுன்னு போங்கணும். தாளிப்பு போட்டு புஷ்ஷுன்னு பொங்கி வீந்துறாதா? எப்படி புஷ்ஷுன்னு போகணும்? புஷ்ஷுன்னு பொங்கி கீழே வீந்துறாதா? அது கிடையாது, புஷ்ஷுன்னு போகணும். அட கம்மந்தா இருங்களா அவங்க. ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் இந்த அமைதி? மறந்துட்டாங்க போங்க. புஷ்ஷுன்னு போனா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு போகணும்னு சொல்லணுமா இல்லையா? தாளிப்பு வந்து புஷ்ஷுன்னு போகணுமா? பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வருமா? மூஞ்சி மேல அடிக்குவாங்க அப்பதான் நல்லா. நீங்க சொல்லுங்க ஆண்டி. அக்கியோ அக்கா கேளு. அக்கா பெரிய அக்கா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஆண்டி, சொல்லு. தாளிப்பு போட்டு வெயிட் மூடி வெயிட் use பண்ணு. நீங்க சொல்லுங்கன்னு சொல்லு. நீங்க சொல்லுங்க ஆண்டி. தாளிப்பு போட்டு மூடி போடணும் ஒரு 10 நிமிஷம். ஆ. அப்புறம் 10 நிமிஷம் அடுப்புல வச்சு 10 நிமிஷம் பருப்பு பாயில் ஆகும். எதுக்கு மூடி போடணும்? மூடியா ஸ்மெல் உள்ள நல்லா ஒரு குழம்புல அப்படியே இருக்கணும், அதனால. அப்படியா கியோ? அப்படியா கியா? இத்தனை நாள் எங்களுக்கு எதுவுமே தெரியாம இப்படி இருக்கியா கியா? இப்போ சாம்பார் கொதிக்குது. அக்கியோ கியா? ஏவா? அக்கியோ. இத்துடன் முடிவடைகின்றது. இப்பொழுது சாப்பிடும் பொழுது கண்டினியூ பண்ணுவார்கள் கொஞ்சம் அனைவரும். கையில போட்டுக்கிறீங்களா? ஒருத்தர் கையில. எல்லாரும் பிச்சை கேக்குறாங்க ஆண்டி, பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க. பிச்சை கேக்குறாங்க. ஏய் இது எங்களுக்கு கொடுக்க தெரியலையே. அக்கியோ செம்மையா இருக்கு. நாங்க தானே சொல்லணும் பார்த்துட்டு செம்மையா இருக்க நீ. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜம், நிஜமா சூப்பர் சூப்பர். அக்கியோ அக்கியோ அக்கியா ரொம்ப அக்கியோ அக்கியோ ரொம்ப சூப்பரா பண்ணியாக்கியா. சூப்பரா இருக்கு. அக்கியோ அக்கியா சூப்பரா பண்ணியாச்சியாங்க அக்கியா. Bye. Tata. Thanks for watching my channel. Please subscribe, like and share. மறக்காம subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. Bye bye. பை பை.